அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நம்ம ஹசரா கிரியேஷன்ல பண்ண போறது பனானா கேக். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான பொருளை அளந்து எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பால 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது 200 கிராம். பிரவுன் சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது 70 கிராம் இருந்துச்சு. மைதா 3 கப் எடுத்திருக்கேன். இது 400 கிராம். ஆயில் 1 கப். இது 220 ml. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் இது. பால் 1/2 1 கப் எடுத்திருக்கேன். இது 120 ml இருந்துச்சு. சின்ன சைஸ் வாழைப்பழம் 5 எடுத்திருக்க. பெரிய சைஸா இருந்தா 4 போதும். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கிளீனான பவுல்ல 4 முட்டையை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா அடிச்சு கலக்கிக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சுகர், பிரவுன் சுகர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மைதாவை சேர்த்து கட்டி இல்லாம கலந்து விடுங்க. மாவு கட்டியாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கட்டி இல்லாம லைட்டா கலந்து விடுங்க. ஸ்பீடா கலக்க கூடாது. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், பேலன்ஸ் உள்ள மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசிச்சு வச்சிருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து லைட்டா கலந்து விடுங்க. வால்நட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துங்க. கேக்குக்குள்ள பேட்டர் ரெடி. மூடி போட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சமா பால் சேர்த்து இந்த பதத்துல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்புல ஒரு ஸ்டாண்ட் போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் கேக் டின்ல சேர்த்து 50ல 60 நிமிஷம் பேக் பண்ணுங்க. கப் கேக் மாதிரியும் செஞ்சு நான் ஓவன்ல பேக் பண்ணி காட்டுறேன். டெக்கரேஷனுக்காண்டி ஒரு வால்நட் சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் 180 டிகிரியில ப்ரீஹீட்டான ஓவனில் 20ல 30 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேக் பண்ணது மேலே முறுகி வராது. ஓவனில் பேக் பண்ணதும் அடுப்பில் பேக் பண்ணதும் ஒரே போல் ஸ்பாஞ்சியாக டேஸ்டாக தான் இருக்கும். செம்ம சாஃப்டான சூப்பரான பனானா கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.